இப்போ குற்றங்கள் எப்போவுமே ரொம்ப கேஷுவலாக ஒரு கணத்தில் நடந்துடுது. அந்த கணங்கள் என்னென்ன விளக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நடந்தது. என்ன ஒரு யங் எனர்ஜெட்டிக் ரொம்ப ஆட்டம் பாட்டம் போடுற இளைஞர்களோட பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கள துரத்திட்டே இருக்கிறது ஒரு கொடும் கனவு. தன்னோட பசங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, வெளியில் போன பசங்க வீடு திரும்பணுமே சேஃபான. அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த நீங்கள் கால் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆசுவாசமாயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பிள்ளைங்க மட்டும் இல்லை, நீங்கள் அவங்களோட பொக்கிஷமே நீங்கள் தான். அவங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் தான். அவங்களுடைய கனவு, உதிரம் எல்லாமே நீங்கள் தான். அப்படிதான் பூங்கொடியும் தன்னோட பையனை நினச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு செல்ஃபி பூங்கொடியோட பையனுடைய வாழ்க்கையை, உயிரை எப்படி பறிச்சுது? இளவயதில் மகன்களை பறிகொடுக்க பல காரணங்கள் இருந்தாலும் இதோ இப்படி சந்தோஷமான தருணங்களை பதிவு செய்து கொள்ளும் செல்ஃபி எடுக்கும் நேரத்தில் ஆபத்து உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய முகத்தை ரசித்து பார்க்கும் குணமுள்ள நம்மையெல்லாம் சுண்டி இழுத்தது இந்த செல்ஃபி மோகம். மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே படம் பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை இளவயதின் வேகம் காரணமாக எடுக்க தூண்டுகிறது த்ரில்லர் செல்ஃபி. சென்னை பூவிருந்தவல்லி ஜேம்ஸ் தெருவைச் சேர்ந்த பூங்கொடி சிவக்குமார் தம்பதிகளின் இரண்டாவது மகன் தினேஷ். அருகில் உள்ள பள்ளியில் படித்துக்கொண்டே சிறு சிறு வேலைகள் செய்வதன் வழியாக குடும்பத்திற்கும் உதவிகரமாக இருந்துள்ளார் தினேஷ். கலகலப்பான சுபாவமும் குடும்ப பொறுப்பும் உள்ளவராக இருந்ததால் தினேஷ் அம்மா செல்லம் நிறைந்த பையனாக இருந்துள்ளார். அம்மாவின் செல்லமும் தினேஷின் ஆசையும் ஒரு செல்போனை வாங்க வைத்தது. ஆனால் அந்த செல்போன் தான் அவர் உயிரை பறிக்கப் போகிறது என்று யாரும் நினைப்பார்களா என்ன? புது செல்போன் தினேஷுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் செல்போனில் உள்ள செல்ஃபி மோகம் தினேஷை பிடித்து கொண்டது. சில நாட்களுக்கு முன்னர் நண்பர்களுடன் வண்டலூர் மிருகக்காட்சி சாலைக்கு சென்று திரும்பிய போது சட்டென த்ரில்லர் செல்ஃபி எடுக்கும் ஆசை பிடித்து கொண்டது தினேஷை. எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும்போது தினேஷ் தண்டவாளத்தை ஒட்டிய ஜல்லிக்கற்கள் மீது நின்று ட்ரெயின் தன் அருகே கடந்து செல்வது போன்ற த்ரில்லர் செல்ஃபியை எடுக்க முனைந்துள்ளதாக தெரிகிறது. செல்ஃபியில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த இடமும் நம்முடைய முகமும், அல்லது இப்படி வச்சுக்கலாம், முகமும் இடமும். ஆனால் நிறைய இடங்களில் அந்த இடங்களே ஆபத்தாக இருக்கு. தினேஷுக்கு ரயில் பின்னாலிருந்து வரும்போது அதன் நீள அகலம் தெரியாததால் டங்கென தினேஷின் பின்னந்தலையை தட்டிச் சென்றுள்ளது ரயில். அந்த ரயில்வே ரைட் இருந்தால் கூட கொஞ்சம் இருக்கலாம். லெஃப்ட் சைடு கல்லும் கொட்டிச்சுதுல அந்த ரேக்கில், அந்த இருக்கிட்ட நிலமையில் போய் எடுத்துக்கிறான். நிறைய பேர் கட்சிறாங்க, ட்ரெயின் வந்து அங்கே பேசஞ்சர்லாம் இவன் காதில் உழுவல செல்ஃபிலே இருந்துட்டான். அந்த ட்ரெயின் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டு தான் டச் ஆச்சு. அம்மானு ஒரே ஒரு உயர்ந்து உட்காந்து அம்மானு கோரினது தான், அவள் தான். கணநேர செல்ஃபி மோகத்தில் தாய் பூங்கொடி தன் செல்ல மகனை இழந்து விட்டார். அந்த ஃபோட்டோ எடுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை மச்சான், ஒரே ஒரு ஃபோட்டோடா, எல்லாரும் எடுக்கிறாங்க, நான் எடுத்த நாடா ஆக போகுதுன்னாங்க. நான் சொல்லிட்டு போனேன், டி அதெல்லாம் எடுக்காத, சீக்கிரமாக வந்து இங்கே உட்காந்துன்னுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன்னு. போயிட்டு வரும்போது ட்ரெயின் டக்குன்னு நின்றுடுச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின் எவ்வளோ லாங் இருக்கும், அந்த லாங்கில் எப்படி தான் ஓடி வந்தோன்னே தெரியல. அவ்வளோ ஸ்பீடு எல்லாம் ஓடி வந்து பார்த்தா, இப்போ தரையெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த அவன் ஞாபகம் தான். அப்படியே படுத்துட்டு இருக்கான், அவனை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டா அழுதுறேன். செம ஸ்டைலாக இருப்பான், காலர் பட்டெல்லாம் போட்டு. அதுமாரி ஆயிடுச்சு. லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், கிணத்துல வந்து ஒரு பையன் இருந்துட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போது தான் நடந்தது. 2 பிள்ளைகள் மட்டுமே உள்ள இன்றைய குடும்பத்தில் இளம் பிள்ளையின் மரணம் என்பது மரணமல்ல, ஒரு குடும்பத்தின் திட்டத்தை, கூட்டு வாழ்வை, கனவுகளை உடைத்து விடுகிறது.